லவ்வர் இந்த படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. அப்பயே இந்த படத்தை பத்தி ஒரு ரிவ்யூ ஒன்று போட்டிருந்தேன். இப்போ ரீசெண்டா அந்த படம் ஓடிடில ரிலீஸ் ஆனதுனால நிறைய பேர் இந்த படத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்ன மேட்டர்னா, மணிகண்டன் லீட் ரோலா வந்து நடிச்சிருக்காரு. என்ன மாதிரி கேரக்டர்னா, அந்த மனுஷன் எந்த ஒரு வேலைக்கும் போகாம 10 மணிக்கு எழுந்திக்கிறது, குடிக்கிறது, தம் அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, அப்புறம் பிசினஸ் பண்ணுன்ற பேர்ல காசை போய் எழுந்துட்டு வந்துருது. இதுக்கு நடுவில் லவ் வேற. அந்த பொண்ணுகிட்டே வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறது, திட்டுறது, சந்தேகப்படுறதுன்னு. 2 பேரும் பிரிவாங்க, சாரி சொல்லி திருப்பி சேருவாங்க. 2 பேரும் பிரிவாங்க, திருப்பி சாரி சொல்லி வேற சேருவாங்க. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடியாது, இவங்கிட்ட வந்து ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்றது. ஒரு கட்டத்துல மியூச்சுவலா ரிலேஷன்ஷிப்பை பிரேக்அப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த படம் முழுசா வந்து பாத்தீங்கன்னா மணிகண்டன் ஒரு டாக்ஸிக் கேரக்டராகவே வந்து காட்டியிருப்பாங்க. கண்டிப்பா, ஏன்னா லவ் பண்ணுன்ற பேர்ல இவனை கல்யாணம் பண்ணி கொண்டு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நின்னா குத்தம், நடந்தா குத்தம், படுத்தா குத்தம் சொல்லிட்டு எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சந்தேகப்பட்டுனே இருப்பான். அதுக்கப்புறம் வாழ்க்கை மறதான் போயிடும். இந்த படத்தை ரிலீஸ் ஆகும் போது ஒரு கப்பல் வந்து பாத்தீங்கன்னா படத்தை பார்க்க போயிருக்காங்க போல இருக்கு. அந்த படத்துல ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுத்திட்டு இருக்கோமா. அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா, நானும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுத்திட்டு இருந்தா நீ என்ன சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவங்க லவர் கிட்ட கேட்டிருக்காங்க போல. அவன் என்ன சொன்னான்னு தெரியல. அப்ப ஆரம்பிச்ச சொன்ன இந்த படம் ஓடிடில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தல. நடத்துமா சொல்றேன், படத்தா பாக்குற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. அதுல இருக்க நல்ல விஷயம் மட்டும் பாத்தீங்கன்னா ஏத்துக்கணும். இல்ல நான் படத்துல இருக்க மாதிரி தான் நானும் இருப்பேன்னா தயவு செஞ்சு அந்த பொண்ணை இப்பயே கட்டி விட்டுரு. நீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷன்லாம் இருக்காங்க தெரியுமா, அவங்க நிறைய பேர் சண்டை போடுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க. பட் என்ன இருந்தாலும் அந்த டைம்ல டிவோர்ஸ் ரேட் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. ஏன்னா விட்டு கொடுத்து போற ஒரு விஷயம் நிறைய இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு நான் இதெல்லாம் செய்வேன், என் பொண்டாட்டிக்கு நான் இதெல்லாம் செய்வேன். ஆனா இப்ப இருக்க லவ் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, பிரியாரிட்டி பேஸ் பண்ணி தான் ஒரு லவ் வந்து உள்ள கொண்டு வராங்க, ஒரு மேரேஜ் உள்ள கொண்டு வராங்க. நான் அதை தான் செய்வேன், என்னாலும் பண்ணுவேன், நீ எதுவுமே கேட்க கூடாதுன்னு யாரும் இப்ப விட்டு கொடுத்து போகவே மாட்டாங்க. அதனால இப்ப இருக்க டிவோர்ஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. நம்ம லவ் பண்ற பொண்ணோ பையனோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட இருக்கவங்க கிட்ட பேசினா பொசசிவ் ஆகுறது இங்க தப்பே கிடையாது. லவ்ல பொசசிவ்ஸ் வரதான் செய்யும். பட் அதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாலும் தப்பு, எதுக்கு பண்ணாலும் சந்தேகம்லாம் வரும்போது அவங்க கூட வாழ்றதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. இப்ப இருக்க லவ்ல அப்படி இருக்குன்னா விட்டு கொடுத்து போல விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க.